நிச்சயமாக செயல் அனைத்தும் எண்ணத்தையும் நோக்கத்தையும் பொறுத்ததாகும். மேலும் ஒவ்வொரு மனிதருக்கும் அவரவர் எண்ணியதே கிடைக்கும். இதற்குள் ஈமான், ஒழு, தொழுகை, ஜக்காத், ஹஜ், நோன்பு மற்றும் ஏனைய சட்டங்கள் அடங்கும். அல்லாஹ் கூறுகின்றான், நபியே, ஒவ்வொருவரும் அவரவர் போக்குக்கு ஏற்பவே செயல்படுகின்றனர். நன்மையை எதிர்பார்த்து ஒருவர் தம் குடும்பத்திற்கு செலவு செய்வதும் நல்லறமாகும். மக்கா வெற்றிக்கு பிறகு ஹிஜ்ரத் கிடையாது. ஆயினும் அறப்போர் புரிவதும் நல்ல எண்ணமுமே இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றன. ஒவ்வொரு மனிதருக்கும் அவர் எண்ணியதுதான் கிடைக்கிறது. எனவே எவரது ஹிஜ்ரத் அல்லாஹுடையவும் அவன் தூதருடையவும் கட்டளைக்கேற்ப அமையுமோ அவருடைய ஹிஜ்ரத்தை அவ்வாறே அல்லாஹ் கருதுவான். மேலும் ஒருவருடைய ஹிஜ்ரத் அவர் அடையவிருக்கும் உலகத்தை குறிக்கோளாக கொண்டிருந்தால் அல்லது அவர் மணக்கவிருக்கும் ஒரு பெண்ணை நோக்கமாக கொண்டிருந்தால் அவரது ஹிஜ்ரத் எதை நோக்கமாக கொண்டதோ அதுவாகவே அமைந்து விடுகிறது.